இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் தீவிரம், மூழ்கிறதா மூன்றாவது உலக யுத்தம் என்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கோம். திரு சிற்பி, ஓவராலாக ரெண்டு பார்வை கொடுத்துறேன். உலக பொருளாதாரம் 90 ட்ரில்லியனில் இன்னைக்கு கோவிடுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் வந்து நிறைய குளோபல் சப்ளை செயினில் வந்து சைனா வந்து நிறைய சப்ளைஸ் வந்து உள்ளே டாமினேட் பண்ணி உள்ளே வந்திருக்கு. இந்தியா இப்போ வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள் வந்திருக்கு, டாய்வான், கொரியா போன்ற நாடுகள்லாம் இந்த ட்ரேட் டைனமிக்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாருக்குள்ளே போக வேண்டாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த 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 மாறுதல்கள் ஆறு மாற்று சப்ளை செயின்கள், ஓகே, அது ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறிய நாடான இஸ்ரேல் என்ற நாடு ஆதி காலத்துலேருந்தே நமக்கு தெரியும். 1948லேருந்தே வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே அதை கோரிலேட் பண்ணி வந்து இஸ்ரேலோடையோ இல்லை இஸ்ரேல் யூதர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாமினியோ யூகேயில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இஸ்ரேலிக்கள் எந்த லெவலுக்கு வேணால் போவாங்கன்றது ஒரு பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ட்ரேடை சொல்லிட்டேன். இவங்களோட மைட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் வேரியஸ் கண்ட்ரி பாலிட்டிக்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, அதை தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேத்தன்யாவும் திரு நரேந்திர மோடியோட நெருங்கிய நண்பர்கள்ன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம இது இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த கருத்தை. இல்லை, பாலஸ்தீனம் ரெண்டுமே சமமாக தான் வச்சு பார்க்க. இல்லை 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 அப்படி கிடையாது. இந்த 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 கடந்த காலகட்டத்தில் கடந்த நான் 10 வருஷத்தில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டின்னு சொன்னாலும் இல்லை பிஜேபின்னு சொன்னாலும் இஸ்ரேல் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து எந்த விதமான அழுத்தங்கள் யூஎன் ஜெனரல் அசம்பிளிலேயோ இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளோ ஐரோப்பா போன்ற நாடு அழுத்தம் கொடுக்குறார்களான்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் முன்னாடி மீடியேஷன்றதுக்கு வந்து வராங்களே தவிர வந்து இஸ்ரேல் நீங்கள் பண்ணுறது தவறுன்றதை வந்து தெளிவாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கடந்த 10 வருஷத்தில் எந்த இடத்துலையும் அவங்க தெரிவிக்கலை. ஏன்னா வந்து இவங்களோட இந்தியாவில் எதிர்ப்பு இல்லை, வெளிநடப்பு இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்டு நிறையவே மாறி இருக்குன்றதுக்கு தெளிவான உதாரணம் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் மேஜர் பட்ஜெட் வந்து டுவர்ட்ஸ் ரஃபேலை நோக்கி போயிருக்குன்றது யாருமே அதை மறுக்க மாட்டாங்க விவாதத்தில். ஆக்சுவலாக நம்ம ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவோடையும் அமெரிக்காவோடையும் ஒரு பேலன்ஸ்டாக போயிருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கடந்த 10 வருஷத்துலேருந்து நம்ம ஒரு டுவர்ட்ஸ் இஸ்ரேலி ப்ரொக்யூர்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் ஒருபடி நம்ம மேலேயே போயிட்டோம். உங்களுக்கு நான் மேன் பவர் கொடுனா அதுக்குள்ளே நான் டாப்பிக்லேருந்து நான் டிவைட் பண்ண விரும்பலை நான் ஆக்சுவலாக. ஸோ மையப்பொருளுக்கு வந்துடுறேன் நான். ஸோ ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் மைட்டும் இஸ்ரேல் கொடுத்துட்டுருக்காங்க, கொடுப்போன்றதுலையும் தெளிவாக தெரிவிச்சுருக்காங்க 1948லேருந்து. இன்னொரு பக்கம் வந்து கடந்த 10 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை, நாங்கள் வந்து சைனா மாதிரி ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு அஜெண்டா. அதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். என்ன கடந்த 20 வருஷத்தில் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற ஒரு ஐடியாலஜி இவங்க எவால்வ் பண்ணுறாங்க. இது வந்து நேத்தன்யாஹுன்றத வந்து ஒரு கான்செப்டாக சொல்கிறத விட ஒரு கடந்த ஒரு 20-30 வருடங்களில் அவங்க இஸ்ரேல் பொலிட்டிக்கல் லாபிக்குள்ளே வந்து ஒரு கிரேட்டர் இஸ்ரேல், அந்த கிரேட்டர் இஸ்ரேல்னால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இப்போ நம்ம பேசின விவாதங்கள். அது வந்து காசாவை இந்த பக்கம் உள்ளே எடுத்துன்னு வருது, அந்த பக்கம் வெஸ்ட் பேங்கை உள்ளே எடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய லெபனான் எடுத்துன்னு வருது, எல்லாமே இவங்க பேசக்கூடிய வெரி கிளியர் கட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ இது நடக்குமா இயல்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முடியாது, நம்பர் 1. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் 2 ஸ்டேட் நேஷனை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் குளோபலாக எல்லார் லெவல்லையும் வந்து தட் இஸ் அமெரிக்கா போன்ற நாடோ இல்லை வந்து தட் இஸ் நீங்கள் சொல்லக்கூடிய மீடியேட்டர்களாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் அதை கடுமையாக மறுக்கிறது. மீனிங் வந்து காசா வந்து என் கண்ட்ரோலில் தான் எடுத்துன்னு வரணும், வெஸ்ட் பேங்கையும் என் கண்ட்ரோலில் எடுத்துனோம், இவர் சார் சொன்ன அந்த பாலஸ்டைனையும் சேர்த்து உள்ளே வாங்கணுன்றது முக்கியமான பாயிண்ட்டு. இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னா இஸ்ரேலோட பாப்புலேஷன் எப்படி கான்ஸ்டியூன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 75 மில்லியன் ஜூயிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலி ஜூஸ் இருக்காங்கன்னா 75 மில்லியன் பாலஸ்தீனர்களும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு கருத்தும் 2 ஸ்டேட்டும் முடியாது, டெமோக்ராட்டிக் இஸ்ரேல் முடியாதுன்றது இப்போ நடந்து கொண்டிருப்பது என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேசிக்காக சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த இனப்படுகொலைகள் நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அது காசாலையும் நடக்குது, அது வெஸ்ட் பேங்க்லையும் நடக்குது, நாளைக்கு வந்து உங்களுக்கு லெபனான் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் வந்து இவங்க தெளிவாக எடுத்திருக்க முடியும். அதுதான் நான் அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் நான் அவங்க பட்ஜெட் ரீதியான ஆதாரத்தையும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நான். ஸோ அப்போ இன்றைக்கி அப்பார்த்தடை நோக்கி போகிறது அடுத்த 5 வருடத்தில் அவங்க மூவ் பண்ணுற ஸ்டெப் என்னன்றாங்க கிளியர் கட்டாக சொல்கிறது. 4வது ஸ்டெப்பாக மூவ் பண்ணுற போகிறது தாக்குதல் மேலே பண்ணினே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கினே இருந்தால் கிளென்சிங் த பாப்புலேஷன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்பார்த்தேடுன்றது டாமினேட் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்கா காலனைசேஷனில், கிளென்சிங்கிறது பாப்புலேஷனை நாக் ஆஃப் பண்ணுறது. ஸோ இவங்க 2 பேர் சொன்ன கருத்தையும்
நான் சேர்த்து நான் இஸ்ரேல் என்ன மனதில் வைத்திருக்கு, ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, இந்த இருவருக்கிடம் இடையே, தட் இஸ் வந்து இருவர் நான் மீன் பண்ணுறது இஸ்ரேல் வந்து ஒரு 12 நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய 12 நாடுகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ் தான் வந்து நடக்குது. அது எதுக்கு நடக்குதுன்னா ட்ரேட் பாலிடிக்ஸ்க்காக நடக்குது. அதற்கு இப்பொழுது நான் சொல்ல விரும்ப தெளிவான கருத்து, கடந்த சமீப பட்ஜெட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரியெலாம் அதுக்குள்ளே போகல. 582 பில்லியன் ஷீக்கல் பட்ஜெட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேஜர் கட் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஃபார் டிபார்ட்மெண்ட்டை கட் பண்ணியாச்சு ஆச்சுங்களா. அது எல்லாமே என்னென்னா மக்களுக்கு டெம்பரரியாக அடுத்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எய்டுக்கான பட்ஜெட்டாக தான் அதை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டை கிளியர் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே பல எதிர்ப்புகள் இருந்தன. இப்படி பண்ணுறீங்களே கவர்மெண்ட், ஏன்னா வந்து மொத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி துறை ரீதியாக 8 துறைகளில் வந்து இஸ்ரேல் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து 2021 வரை ஓரளவுக்கு மீண்டு வந்து நல்ல நிலையில் இருந்த துறைகள். அது வந்து டெக்காக இருக்கட்டும், அது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அது மரைனாக இருக்கட்டும், அது டிஃபென்ஸாக இருக்கட்டும், அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் துறையாக இருக்கட்டும். ஆனால் கடந்த 3 குவார்ட்டர், பிகாஸ் இந்த அக்டோபர் 23க்கு பிறகு ஆரம்பித்த தாக்குதலுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மக்களிடையே பணப்புழக்கம் இல்லை. ஏனென்றால் இந்த வார பிரச்சனையினால் உள்ள வந்து ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் தெளிவாக பொருளாதாரத்தை மையப்படுத்தி செலவுபடுத்துவதற்கு பதிலாக அதை டிஃபென்ஸை நோக்கி போயிடுச்சு. ஸோ இப்போ அதனால் இந்த 2 குவார்ட்டர் அவங்களோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கடந்த 2 வருடமாக, தட் இஸ் வந்து 21 ஒரு வருஷத்தை விட்டுடுங்க, அதுக்கு பிறகு வந்த பொருளாதார அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்த நிலை என்பது ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்கு. சிற்பி சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்பது பார்க்கும்போது 2 நாடுகளை சமதூரத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த பக்கமும் ஆதரவு இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிற சூழலில், ஆனால் அங்கே சண்டை போர் தொடர்ந்தால் இங்கே பாதிப்பு ஏற்படுவதற்கான பொருளாதார பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அது சுருக்கம்? 2 சுருக்கமான பாயிண்ட் சொல்லி முடிச்சிடும். ஐ திங்க் நிரஞ்சன் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். அவர்கள் அறியாமல் வந்து தட் இஸ் வந்து நேத்தகன்யும் அவரோட உள் சபை மந்திரி சபை எடுத்த ஒரு தனிப்பட்ட முடிவால் அந்த நாடு இன்றைக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஆதாரம். கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த கடந்த 2 வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் டொமஸ்டிக் டெட் வந்து கிட்டத்தட்ட 75% ஆஃப் த டோட்டல் ஜிடிபியில் மாட்டின்ட்டுருக்கு. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறியே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு டொமஸ்டிக் பாண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் அட்ராக்ட் பண்ண முடியாமல் ஒரு தனக்கு எல்லை மீறிய ஒரு பாண்ட் ரேட்டு, ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் பாண்ட் ரேட்டுன்னா ஒரு 3.75 to 4 கிட்ட தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க பணம் அர்ஜென்ட்டாக தன்னோட டிஃபென்ஸுக்காக தேவைன்னு சொல்லிட்டு 4.75 இன்றைக்கி ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது 2வது பாயிண்ட்டு. 3வது முக்கியமான பாயிண்ட்டு, ஓவரால் ஜிடிபி இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி எனக்கு தெரிஞ்சு சிவிலைஸ்டு பாப்புலேஷன், டொமஸ்டிக் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ்ரேலை விட்டு கடந்த 2 வருஷத்தில் வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்ரேல் டைம்ஸே சொல்கிறதுனா நிறைய படித்தவர்கள் நாடை விட்டு வெளியே போய்விட்டதால் அங்கே வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ் இப்போ வந்திருக்கு. அதனால தான் இன்ஃபேக்ட் ரீசன்ட் டைம்ஸில் இங்கே படிச்சிருப்பீங்க இங்கே உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே சொல்வது என்னை பொறுத்தவரையில் இந்த நாடு ஏதோ பெரிய பொருளாதார சிக்கலிலும் ஒரு சிவில் வார நோக்கி நிச்சயமாக கடந்த 1 வருடத்துக்குள் போகும். சப்போஸ் இது அமெரிக்கா தேர்தலுக்கும் இதற்கும் வந்து லிங்க் இல்லை அப்படி என்றால் நிச்சயமாக 1 வருடத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று இஸ்ரேலில் வரப்போகுது. பேசலாம்.